இங்க விஜயாம எப்படியாவது அவங்களோட கௌரவத்தை திரும்பி வாங்குறதுக்காக இந்த பக்கம் ரோகிணி மனோஜை பார்த்து தனியா பேச போறாங்க. அவங்க கிட்டயும் போயிட்டு இங்க பாருங்க, உங்களோட கடையை நீங்க உங்க பேர்ல வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து என்னோட மரியாதையும் சேர்ந்து போயிடும். சொல்ல போனா நீ என்னோட மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணியுமே இருந்துகிட்டு சொல்லுங்க தானே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாதிரி முதல்ல உங்க அப்பா கிட்ட பேசு, எப்படியாவது 30 லட்ச ரூபாய் பணத்தை உங்க மாமா மூலமா வாங்குறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ரோகிணியுமே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவுமே இந்த மாதிரி விஷயத்த நீ பண்றதுனால மட்டும்தான் கண்டிப்பா உங்களோட மானமும் என்னோட மானமும் காப்பாற்றப்படும். சொல்லப்போனா அந்த 30 லட்ச ரூபாய் எடுத்து அந்த முத்துவோட முகத்துல விட்டு எறிஞ்சா மட்டும்தான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்க ரோகிணியுமே எப்படி அவங்க கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் வாங்குறது, அப்படிதான் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, இந்த பிரச்சனையை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தித்திக்கிட்டு எப்பவும் போல அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போல அவங்க வேலையை பார்க்க போறாங்க. எங்க மனோஜுமே எப்பவும் போல ஷோரூம் வந்து அவரோட கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சம்மர் சீசன் ஆரம்பிக்க போது நல்லா வந்து சேல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் போடணும் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியுமே இருந்துக்கிட்டு என்னாச்சு இங்க திருஷ்டி போட்டோ வச்சிருந்தால எங்க அந்த போட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த போட்டோ வச்சது நல்லது நடக்கும்னு நினைச்சேன், ஆனா அந்த போட்டோ வச்சுதான் 30 லட்ச ரூபாய் காணாம போயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த போட்டோ அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட ரோகிணியுமே கவலைப்படாத மனோஜ், கண்டிப்பா அந்த 30 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிப்போம் மறுபடியுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட மனோஜுமே கொஞ்சம் ஆறுதலா இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதியும் ரவியும் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தா ரோகிணியுமே என்னாச்சு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதியுமே இருந்துட்டு இல்ல மீனா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன இது இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம மீனா எதுக்காக இவங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல கரெக்டா இங்க அண்ணாமலை முத்து விஜயா இங்க மீனா எல்லாருமே ஒன்னா வராங்க. இதை பார்த்தோன்னே இங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னாச்சு எல்லாம் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இங்க ஸ்டோர் ரூம் கொட்டுக்கா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜுமே கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் டேய் உனக்கு இன்னும் தெரியாதாடா, நேற்று தான் வீட்டில் வச்சு பேசணும்ல, கடையை அப்பா பேருக்கு மாற்ற போறோம், அப்பா தான் ஓனர், நீ இனிமேல் வேலை தான் செய்ய போறேன்ட்டு, அதை இன்னைக்கே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் மனோஜுக்கு ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளவு நாளா ஓனரா இருந்த கடையில இவர் ஓனர் கிடையாது, இனிமேல் இவரும் ஒரு மேனேஜர் மாதிரி வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா எங்க முத்துவோட ஃப்ரெண்டுமே மாலையை வாங்கிட்டு டேரக்டா இங்க வந்துட்டாரு. வந்த உடனே அண்ணாமலையை பார்த்துட்டு அப்பா நீங்க தான் ஓனராக போறீங்களா, முத்து மாலை வாங்கிட்டு சொன்னா சரி உங்களுக்கு தான் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்க அண்ணாமலைட்ட ரொம்ப விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இங்க கரெக்டா முத்துவுமே அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இங்க பாருங்க இன்னைக்கு இந்த ஷோரூம்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, சொல்ல போனா ஓனர்ஷிப் மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனிமேல் உங்க கடைக்கு மனோஜ் ஓனர் கிடையாது, மனோஜ் வந்து ஒரு வேலைக்காரர் தான், அவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இனிமேல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சு கொடுப்பாரு, ஆனா இந்த கடையோட ஓனர் யாருன்னா இனிமேல் எங்க அப்பா தான் அண்ணாமலை இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் எங்க முத்துவுமே அந்த மாலையை போட்டு இனிமேல் எல்லா கணக்கு வழக்குகளையும் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இவர் செக் பண்ணிக்குவாரு, இவர் தான் உங்க ஓனர் அப்படின்னு சொல்லி அந்த கடையில பகிரங்கமா அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டவங்க ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தலையை தூக்கி கூட பாக்குறதுக்கு மனசே வரல, ஏன்னா அவங்க கடையில பண்ணி வச்சிருந்த பில்டப் எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்றதுனால அப்படியே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவுமே ரொம்பவே கோவமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா இதுக்கு மேல பிரச்சனை இல்லை, இனிமேல் அந்த வேலைக்காரப்பையும் அவன் வேலையை பார்த்துக்குவான், நீ வீட்டுக்கு கிளம்ப போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலை கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு எப்பவும் போல எங்க முத்துவுமே ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. அவருக்கு எடுத்த உடனே இந்த பக்கம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஆர்டருமே வருது. இங்க இன்னொரு பக்கம் அங்க ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும் போது இங்க மீனாவுமே கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, இன்னைக்கு மாமா ஓனர் ஆன விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் உண்மையான நியாயம் மீனா, உண்மையை சொல்ல போனா அவரோட பணம் தானே, அப்ப அவர் தானே ஓனரா இருக்கணும், அதுக்காக தான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இனிமேல் மனோஜுமே வந்து எந்த செலவையும் அப்பாவை கேட்காம பண்ண மாட்டான்ல, அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணேன், அப்பதான் மனோஜுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், எல்லா விஷயத்துலயுமே வந்து தாந்தோந்தித்தனமா எல்லா பணத்தையும் எடுத்து செலவு பண்ணாம இப்படி ஏமாறாம அவனும் வந்து அப்பா கிட்ட எல்லாமே கணக்காட்டுவான், ஆட்டோமேட்டிக்கா அவன் லைஃப் கொஞ்சம் செட் ஆயிடுன்னு சொல்லிட்டு இங்க முட்டும் மீனாவும் எவ்வளவோ பாசிட்டிவா எங்க ரோகிணியும் மனோஜை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் ரோகிணியும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து மீனா தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம ஓனர் இருக்கக்கூடாது நம்ம வேலைக்காரங்களே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து கடையை பிடிங்கிட்டாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இதை நம்ம வந்து பிடிச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாம அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் பாரு அன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே இங்க முத்து மீனாவை ரொம்பவே பேடா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு முத்துவுமே அந்த கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே வேற யாரும் கிடையாது, ஒரு ஓல்டு கப்பல் தான், அவங்களுமே இங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்ப கரெக்டா முத்துவுமே உங்களை கார்ல ஏத்திட்டு சார் எங்க போகணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவாப்பா ஒன்னும் இல்லப்பா, எங்களுக்கு சொல்ல போனா இப்ப 60 வயசு ஆகுது, நாங்க 60 கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம், உனக்கு தெரிஞ்சதான் நல்ல கோயில் இருந்தா கொண்டு போப்பா, அந்த கோயில்ல போய் நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு சரியான சந்தோஷம். சார் என்ன சார் சொல்றீங்க, 60 கல்யாணம் பண்ண போறீங்களா, சூப்பர் சார் சூப்பர் சார், வாங்க சார் நமக்கு தெரிஞ்ச கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே ரொம்ப ஜாலியா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்கள அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் போயிட்டு இருக்க வழியில ஏன் சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைகள்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்லப்பா எங்களுக்குன்னு குழந்தைகள்லாம் யாரும் கிடையாது, நாங்க மட்டும் தான் தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தனியா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவோட மனசு கொஞ்சம் லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப இவங்க தனியா தான்
தான் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. அதனால இன்னொரு பக்கம் எங்க மீனாக்கு கால் பண்ணி, நீ நேரா உங்க அம்மாவோட கடைக்கு வந்துரு, அங்க வந்து ஒரு 2 சூப்பரான கல்யாண மாலை ரெடி பண்ணு மீனா, நான் உடனே வந்துகிட்டு இருக்கேன், ஒரு கஸ்டமரோட வரேன், அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே மீனாக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவருமே டேரக்டா அந்த கஸ்டமரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் முத்துவுமே இருந்துக்கிட்டு, சார் உங்களோட பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது ஒன்றும் இல்லப்பா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அந்த பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே நான் இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும் தான் அங்கே போய் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல நம்ம தாய்நாட்டுக்கு நான் திரும்பி வந்துடுவேன், ஏன்னா எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே மலேசியாவில் இல்லைப்பா, அதனால தான் இப்போ நாங்கள் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன வந்து டூர் பயணம் மாதிரி வச்சிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன், அந்த டூருக்குலாம் போயிட்டு அப்புறம் நான் மலேசியா போயிடுவேன், திருப்பி ஒரு 2 வருஷம் இருந்துட்டு சேலத்தில் இருக்கிற எங்களோட பூர்வீக வீட்டுக்கு நான் போயிடுவோம்ப்பா, எங்களோட பரம்பரை சொத்து அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே எங்க முத்துக்கிட்ட ரொம்பவே கேஷுவலாக பேசிட்டு வராங்க. இது கேட்ட முத்துமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, சரி சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த கோயிலுக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து முத்துவுமே கரெக்டாக காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே இங்க மீனாவும் அந்த மாலை எடுத்துட்டு கார் கிட்டே வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே முத்துவுமே, பரவாயில்ல மீனா, நான் எல்லுன்னா நீ என்னையா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த வயசானவங்களுமே, இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க முத்துவுமே, இவங்க தான் என்னோட ஒய்ஃப், இவங்க பேர் தான் மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னே அந்த வயசான கப்பலுமே இந்த பக்கம் முத்து மீனாவையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே நேரம் இங்க மீனாவுமே, எங்க கல்யாணம்னு சொன்னீங்க, யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க முத்துமே சிரிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு தான் கல்யாணம், இவங்களுக்கு இப்ப 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது, அதை நம்ம தான் நடத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே முத்துக்கு முன்னாடி எங்க உள்ள போய் கோயில் பூசாரி கிட்ட சொல்லி இந்த மாதிரி இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சீதா, அதே நேரம் இங்க சத்யா, இவங்க எல்லாருமே உள்ள கூப்பிட்டுட்டு இங்க முத்துவுமே அந்த பெரியவங்களை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்களுக்கு 60ஆம் கல்யாணமும் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்துவும் மீனாவும் சேர்த்து அந்த போட்டோலாம் எடுத்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வயசான கப்பலுமே, ரொம்ப நன்றிப்பா, யாருமே இல்லாத இந்த அனாதைங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உண்மை சொல்லப்போனா நான் பணக்காரன் தான், பட் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ற விஷயங்களுக்கு மனசு வேணும்ப்பா, அந்த மனசு உங்க 2 பேர்ட்டையும் நல்லாவே இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க கடைசி காலம் வரைக்கும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அந்த வயசான கப்பலுமே இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் மீனாவே, எங்க இவங்க மலேசியால இருந்து வந்தாங்க தானே சொன்னீங்க, பேசாம இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோமா, ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் விருந்து வைக்கலாம். அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியோட அப்பா வந்து மலேசியால தானே இருக்காரு, இவர்கிட்ட கேட்டா அவங்கள பத்தி தெரிய வரும்ல, அதனால அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துக்கு சரியான ஐடியா, ஆமா ரோகிணி நீ சொன்னது சரியான விஷயம், நம்ம இவங்களை வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே உடனே அந்த வயசான கப்பல, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை விருந்து சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுமே வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. உடனே அவங்களுமே, எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம், வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிரமம்லாம் கிடையாது, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரீங்க, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வயசான தாத்தாவுமே, அதெல்லாம் பரவாயில்லப்பா, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவன முத்து மீனாவும் சேர்ந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கார்லயே அவங்கள இந்த பக்கம் வந்து டைரக்டா முத்துவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீட்டுக்குள்ள போன உடனே இந்த பக்கம் அண்ணாமலை உட்காந்துருக்காரு. அவங்க இந்த பெரியவங்களை பார்த்துட்டு, முத்து இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்பா இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு இப்ப தான் 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு, என்னோட வண்டியில தான் வந்தாங்க, அப்புறம் இவங்களோட விஷயங்களை பத்தி பேசுறப்போ நானும் அந்த கல்யாணத்தை நானும் மீனாவும் சேர்ந்து நடத்தி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுட்டு அண்ணாமலையும், சூப்பர்ரா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்க அப்ப உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயாவும் அங்க இருந்து வந்துட்டு, யார் இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுட்டா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த வயசானவருமே, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சார் இவங்க தான் எங்க அம்மா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க யாரு தெரியுமா, இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் மலேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல விஜயா வாயை திறந்துடுறாங்க. உடனே எனக்கு தெரியுமா மலேசியானா நீ கண்டிப்பா வந்து ஷாக்காவான்னு தெரியும், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த பக்கம் விஜயா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உடனே விஜயாவும் இந்த வயசானவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா பேச ஆரம்பிக்கிறாங்க. மலேசியாலாம் எப்படி இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற முத்துவுமே, ஏமா இந்த மாதிரி ரோகிணியோட அப்பா எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி கேளுமா, சொல்லப்போனா அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம்ல, இவங்களும் மலேசியால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இன்னொரு பக்கம் ரோகிணியோட அப்பாவை பத்தி கேட்கணும்னா அவரோட பேர் கூட நமக்கு தெளிவா தெரியாது, அவர் போட்டோ கூட கிடையாது, அவர் என்ன பிசினஸ்ன்னு தெரியாது, சரி இரு ரோகிணியே வருவா அவட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கு இது மாதிரி ரோகிணி வந்த உடனே, ரோகிணி இங்க பாரு உங்க அப்பா இருக்காருல்ல மலேசியா, அந்த மலேசியால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட உங்க அப்பாவோட அட்ரஸ் உங்க அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் சொல்லு, அவங்க உங்க அப்பாவோட நிலைமையை பத்தி சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பெரிய பணக்காரங்க போல இருக்கு, உங்க அப்பா ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க ரோகிணி கிட்ட இங்க விஜயாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ போச்சடா, இந்த முத்து அதுக்கு மேல பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டானே, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்களை பாக்குறதுக்காக இங்க ரோகிணி மனோஜ் பக்கத்துல வராங்க. அவங்களுமே, வாங்கம்மா உங்க அப்பா தான் மலேசியால இருக்காங்களா, அவர் பேர் என்னம்மா, எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா பிசினஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா எனக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரிம்மா உங்க அட்ரஸ் சொல்லுங்க, உங்க அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ரோகிணியுமே வாயை திறக்காம அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாமே, என்ன ரோகிணி இது, உங்க அப்பாவோட பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லு, அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்கல்ல, அவங்க உங்க அப்பாவை பத்தி விசாரிச்சு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல
பக்கத்துல இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க ஸ்ருதியுமே இவங்க எப்பவுமே இப்படிதான், அன்னைக்கு கூட பாருங்க மலேசியால எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்களோட அட்ரஸ் கொடுங்க, உங்க அப்பா பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரோகிணி வாயை திறக்காம நின்னுட்டாங்க. இப்ப பாருங்க மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரோகிணி, வாயை திறந்து உங்க அப்பாவோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் ரோகிணிவே என்ன பண்றதுனே தெரியாம, எதுக்காக என் ஜெயில இருக்க எங்க அப்பாவை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு அவங்களுமே அங்க இருந்து டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்புற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட பாக்குறாங்க. ஆனா அவங்க இங்க இருந்து கிளம்ப பார்த்த விஜயாவே நிறுத்தி, இங்க பாரு உங்க அப்பாவுக்கு நல்லது பண்ணணும் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம உங்க அப்பா யாரு என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க இவங்களை உட்கார வச்சு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு நாடகத்தை போட்டுட்டு போயிட்டு இருக்க, முதல்ல பேசு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணியுமே பிடிச்சி இழுத்து விடுறாங்க. எங்க ரோகிணி என்ன பண்றதே தெரியாம வெளி பிதிங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்கான எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.